கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்த பொழுது தேவாலயத்துக்கு பிரதிஷ்டைக்கு கொண்டு வரப்பட்டார். அப்பொழுது சிமியோன் இயேசுவை குறித்து திருவிசை சொன்னான். இப்பொழுது அன்னாள் என்ற பெண் தீர்க்கதரிசியை குறித்து நாம் தியானிக்கிறோம். அந்த அன்னாள் என்ற பெண் தீர்க்கதரிசி தேவாலயத்திலே அவள் இருந்தாள். அவளுடைய வேலை என்ன? இரவும் பகலும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து கொண்டிருப்பது. அவள் ஆசேர் என்னும் கோத்திரத்தை சார்ந்த பானுவேல் என்றும் குடும்பத்தை சேர்ந்தவள். அன்னாள் வயது முதிர்ந்தவள். அவளுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் மாத்திரம்தான் கணவனோடு வாழ்ந்தாள். அதுக்கு பிற்பாடு அவளுடைய கணவன் இறந்து போனாள். அவள் தனித்து வாழ்ந்து வந்தாள். அவள் 84 வயது முதியவளாக இருந்தாள். அன்னாள் எப்பொழுதுமே தேவாலயத்திலே தான் இருப்பாள். உபவாசம் இருப்பாள். இரவும் பகலும் தேவனை வழிபட்டு கொண்டிருப்பாள். பிரியமானவர்களே, ஒரு தீர்க்கதரிசியின் கடமை என்ன? இரவும் பகலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு கவனமாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு மெய்யான தீர்க்கதரிசியின் அடையாளம். பிரியமானவர்களே, அன்னாள் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக தேவாலயத்துக்கு கடந்து வந்திருந்தாள். தேவன் எருசலேமுக்கு விடுதலை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த எல்லா மக்களுக்கும் அவள் இயேசுவை குறித்து, மேசியாவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடியவளாக இருந்தாள். பிரியமானவர்களே, நாமும் கூட இயேசுவை குறித்து, இயேசுடைய சிலுவை மரண பாடுகளை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, பரமேறுதலை குறித்து மீண்டுமாய் கடந்து வந்து சபையாராகிய நம்மை தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளக்கூடியதை குறித்து, 7 ஆண்டு கால சுத்திகரிப்பை குறித்து, இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து, 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்து நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை சொல்லாத யாரும் கள்ளத்தீர்க்கதரிசியே. இயேசுவை அறிவிக்காத, இயேசுடைய வார்த்தைகளை அறிவிக்காத யாரும் கள்ளத்தீர்க்கதரிசியே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.